வணக்கம் எல்லோருக்கும். மனதில் பட்ட காயங்களும் வலிகளும் வார்த்தைகளாக ஏதோ பூர்வ ஜன்ம புண்ணியம் இந்த உலகில் நான் மனுஷனாக பிறந்தது. அன்பான அறிவான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த இந்த மகன் ஏதோ அவங்களுடைய பெரிய உழைப்பில் பூத்த ஒரு மலரின் மகத்துவமான ஒரு மனிதனாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி எத்தனையோ காலங்கள் கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில் இன்று ஒரு அமைதி பூங்காவாக உங்கள் முன் நான். அண்ணன், தங்கை, அக்கால் இப்படி உறவுகளோடு பிறந்தாலும் நம் தாய் தந்தையின் அரவணைப்போடு நீண்ட காலம் வாழ முடியாத ஒரு அற்ப பிறவியாக நான் இப்போது. ஒவ்வொரு சூழலிலும் எல்லோருக்கும் திருமண பாக்கியம் என்று உண்டு. அதிலும் நுழைந்து சில காலம் அல்லல் பட்டு அவதிப்பட்டு ஏசலுக்கும் போற்றுதலுக்கும் உட்பட்டு பிறகு இரட்டை புறாவைப் போல பூக்களைப் போல அழகான குழந்தைகள் இப்படி எண்ணற்ற வாழ்வியலுடைய மாற்றங்களை சந்தித்து இன்னும் பல மாற்றங்களை சந்திக்க இருக்கின்ற என்னை போல எத்தனையோ மனிதர்கள், இளைஞர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்று கவித்துவத்தோடு, கவிநயத்தோடு, காதலோடு ஒவ்வொரு நாளும் கடக்கின்ற இந்த உலகத்தில் வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு பாதை. அந்த பாதையில் முற்களை தூக்கி எறிஞ்சுவிட்டு பூக்களை சிந்துகின்ற காலத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய வியர்வையும் மிகப்பெரிய உழைப்பையும் சிந்த வேண்டியதற்கு, உழைப்பையும் போட வேண்டியதற்கு அவ்வளோ காலம் காத்திருந்து தன்னுடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த ஒரு உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளுமே எப்போதுமே ஒருங்கிணைத்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு சென்றால் மட்டும்தான் வாழ்க்கை இணைக்கும். பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் பொழுது இவர்களைப் போல அவர்களைப் போல வாழ முடியாவிட்டாலும் நம்மளைப் போல நமக்கு பிடித்த வாழ்க்கையோடு ஒன்றி வாழத்தானே இந்த உலகம் நமக்கு படைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். எல்லோருக்கும் அவர்கள் மனம் குளிரும்படி நம்முடைய வாழ்க்கை நாம் வாழணும் அப்படின்னு நினைக்க முடியாது. எல்லாராலையும் எல்லாருக்கும் எல்லா விதமான அன்பையும் அரவணைப்பையும் அவர்கள் பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் கொடுக்க முடியாது. நமக்கு பிடித்தமான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தான் ஒவ்வொரு மனிதனையும் அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து போகுது. அது மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கும் சில பல காரியங்களும், சில பல செயல்களும், சில பல அன்பான வார்த்தைகளும், சில பல அன்பான உறவுகளும் நம்மோடு இருக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு படி மேலே ஏறி இன்னும் ஒரு உயரத்துக்கு செல்லுகின்ற ஒரு உத்வேகத்தையும் நமக்கு ஏதோ ஒரு காந்த சக்தியாக, உந்துதலாக நம்மோடு பயணிக்கின்ற உறவுகளை நாம் சுமந்து கொண்டு வாழ்க்கையை இன்னும் கொஞ்ச காலம் உயிர்ப்போடும் உணர்வோடும் வாழலாம் அப்படின்ற உணர்வுகளோடு என்னைப் போல எத்தனையோ கவித்தன்மையுடைய, கவி உணர்வுடைய, கவி தத்துவத்தையுடைய எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். நானும் ஒரு எழுத்தாகவும், சொல்லாகவும், பொருளாகவும், பேச்சாகவும், இந்த நூலாகவும் இருந்துவிட்டு மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக வாழணும்னு ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண எளிய மகன் நான். உங்கள் எல்லோருக்கும் இந்த கவியினுடைய வாழ்க்கையுடைய வரலாற்றைத்தான் இதுவரைக்கும் என்னுடைய குரலில் உங்களுக்காக
சொன்னேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகளிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.